இன்னைக்கு மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலோட மெயின் ஸ்டேஜ் ஈவெண்ட் ஏரியால இருக்கேன். அங்க பசங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மால் சில்ட்ரன். அண்ட் ஹியர் திஸ் இஸ் a செட்டிங் ஃபார் தாடி வாத்தியார். நீங்க எவ்வளவு பேர் தாடி வாத்தியாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. பட் திஸ் செட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹிம். அண்ட் அதை பத்தி மிஸ்டர் ஜம்பு சார் பேசுவாரு. என் பேர் ஜம்புநாதன் பேரு. நான் மயிலாப்பூர்ல 75 வருஷமா பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான் இப்போ உட்காந்துருக்கிற இடம் அதாவது தாடி ஸ்கூல் அப்படின்னு இந்த ஏரியாவில் இருந்தது. செங்கனி பிள்ளையார் கோயில்லையும் கேள்வியும் மாங்கோலையிலையும் இருந்தது அந்த ஸ்கூலு. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். பாலிகா கற்பகவல்லி பாலிகா பால பாடசாலா அப்படின்னு இதுக்கு பேரு. அது கோ எஜுகேஷன் அந்த காலத்திலே இருந்து. பட் ஆனால் தனித்தனி செக்ஷன், கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியான்னு. இந்த ஸ்கூலோட மெயின் திங் என்னன்னா ஏழைகள் பசங்களுக்காக. அது சேம் எஜுகேஷன் தி பெஸ்ட். இங்க படிச்சவங்க தான் ஷோ அந்த மாதிரி பெரிய பெரிய வக்கீல், சினிமாக்காரங்க, லாயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னாக்க எம்ஜிஆர், நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்தது லீலாவதி, அவருடைய அண்ணா பொண்ணு. அவ இந்த ஸ்கூல் தான். நானும் அவளும் ஆக்சுவலா ஒன்னா படித்தோம். இதுல இன்னொரு கோயில் பாருங்கன்னா எம்ஜிஆருடைய முதல் படம் சதி லீலாவதி, அவருக்கு கிட்னி கொடுத்தது லீலாவதி. அது லீலாவதிங்கிற பேர் பாருங்க எப்படி இதுவாயிருக்கு. இந்த ஸ்கூல்ல வாய்ப்பாடு ஒப்பிக்கணும். எப்படின்னாக்க அரைக்கால் வீசம், வீசம்ங்கிறது 1/16. அப்போ ₹1 16 அணா இருந்தது. அதனால வீசம் வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் அந்த ரூபானா பைசால கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. அதை சொல்லலைனாக்க இந்த முட்டியில அடிப்பாங்க. அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த வருஷம் எங்களுக்கு எக்ஸ்கர்ஷன்லாம் ஆயிட்டு போகிறது. லட்சுமி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை பண்றதுலாம் உண்டு. மெயின் திங் என்னன்னாக்க ஸ்கூல்ல செருப்பு போட்டு போகக்கூடாது. செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் கிளாஸுக்கு போகணும். அதான் கிளாஸை ஒரு கோயில் மாதிரி நடத்திருந்தாங்க. வாத்தியார்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, அது சேம் டைம் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருப்பாங்க.